எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் 18 சொல்லித்தரேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எப் கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0,1. ஸோ எக்ஸோட வேல்யூ 0ன்னு வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. சி கான்ஸ்டன்ட் x0 1 y வந்து 1ன்னு. இஃப் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட், ஸ்லோப் அப்படின்னாலே dy by dx தான். ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் அட் எனி பாயிண்ட் எக்ஸ் கம்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் எக்ஸ் அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட், அதாவது எக்ஸ் ஒய் இப்படி கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலா டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ அந்த ஃபார்மில் மாற்றணும். ஸோ பி டேர்ம் ஒய்யோட கொஷின் தான் பி டேர்ம்ன்றனால இந்த டேர்மை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ பி இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் இருக்குது, கியூ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், கியூ ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. e பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ். ஸோ இங்கே வந்து பி இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ்னால இ பவர் இன்டகிரல் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டகிரேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் பவர் 1ன்ற ஃபார்முலா இருந்தால் எக்ஸ் பவர் என்க்கு ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். எக்ஸ் பவர் n + 1 பை n + 1. இங்கே எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. ஒய் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இப்போ ஸோ ஒய் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ வந்து கியூ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. ஸோ இங்கே வந்து ஸோ ஒய் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx வரும். அதனால் வந்து லெட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வந்து டீன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x by 2 dx equal to dt. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல dt போட்டுக்கலாம். ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இன்டகிரல் இப்போ எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் டிடின்னு ஆகிடும். ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 டீன்னு எடுத்தனால இ பவர் டி மைனஸ் டிடி ப்ளஸ் சி. மைனஸ் இ பவர் டி இன்டகிரேட் பண்ண இ பவர் டியை தான். ஸோ இ பவர் டி ப்ளஸ் சி. டி வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. ஸோ ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. ஸோ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒய் ஈக்குவல் டு அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து 1 x 0ன்னு எடுத்துக்கணும்னு. ஸோ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். இ பவர் 0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் இதெல்லாம் 1ன்னு ஆகிடும். ஒய் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 இ பவர் மைனஸ் 0 ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் 0 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இ பவர் 0 1ன்றனால 1, இதுவும் மைனஸ் 1 ப்ளஸ் சி. மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ சி ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ சியோட வந்து அகைன் இதை வந்து ஈக்குவேஷன் 1 கொடுத்துக்கலாம். ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் பர்டிகுலர் சொல்யூஷன் கிடச்சிடும். ஒய் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2. ஸோ இங்கே வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இருக்கிறனால ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வரனால இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஒய் ஈக்குவல் டு minus e power minus x square by 2 divided by e power minus x square by 2 plus 2 இங்கேயும் டிவிஷனில் வந்துடும் e power minus x square by 2ன்னு.
இது கேன்சல் ஆகிடும். இங்கே e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இது வந்து கேன்சல் ஆனதுனால -1 + 2 e பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இங்கே y ஈக்குவல் டுன்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.